ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 6த் கொஸ்டினும், 7த் கொஸ்டினும் இந்த எக்ஸர்சைஸ்ல தான் பண்ண போறோம். அதாவது இந்த எக்ஸர்சைஸ்லேருந்து. ஸோ, கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் ஆன் ஆட், ஈவன், பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்ற எக்ஸர்சைஸ்லேருந்து தான் பண்ண போறோம். ஸோ, அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ, லாஸ்ட் வீடியோல நம்ம இதே எக்ஸர்சைஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். தேர்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஃபோர்த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஃபிஃப்த் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ, ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் அந்த எக்ஸர்சைஸ்லேருந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 6த் கொஸ்டினும் 7த் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே எக்ஸர்சைஸ் இருக்கு. ஸோ, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஈவன் அப்படின்னு கேட்டிருக்கான் 6th கொஸ்டின்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஈவன் பிளஸ் ஈவன் பிளஸ் ஈவன் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஈவன் பிளஸ் ஈவன் பிளஸ் ஈவன். ஸோ ஈவன் பிளஸ் ஈவன் என்ன பேசிக்கா? ஈவன் பிளஸ் ஈவன் ஆடு தான் எப்போதும் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கூட நான் சொல்கிறேன். 2 பிளஸ் 4 ரெண்டுமே ஈவன் நம்பர். ஆனால் உங்களுக்கு அவுட்புட்டும் ஈவன் தான் வருது. ஆன்சரும் ஈவன் தான். சப்போஸ் 6 பிளஸ் 12 இருக்கு, 18 வரும். இதுவும் ஆன்சர் ஈவன் தான். சப்போஸ் 8 பிளஸ் 16 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 24 தான். இதுவும் ஈவன் தான். ஸோ ஈவன் பிளஸ் ஈவன் பார்த்தீங்கன்னா எப்போதும் ஈவன் தான் கொடுக்கும். ஈவன் பிளஸ் ஈவன் இதுவும். ஸோ பேசிக்கா அவுட்புட் எப்போதும் ஈவன் தான் கொடுக்கும். ஈவன் பிளஸ் ஈவன் தான். அதே மாதிரி இதுவும் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் நீங்க. ஈவன் பிளஸ் ஈவன் மறுபடியும் ஈவன் தான். ஸோ ஓவரால் இது ஈவன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். சும்மா நம்ம இப்போ சூஸ் ஒன் ஆன்சர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரே ஒரு கரெக்ட் ஆப்ஷன் தான் இருக்கும். பட் இது ரெண்டு ஆப்ஷன் நம்ம செக் பண்ணிடலாம் என்ன பிரச்சனைன்னு. ஸோ இதெல்லாம் அழிச்சிடுறான். அழிச்சாச்சு. ஓகே, இது எல்லாமே அழிச்சிடுறேன் பேசிக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். இட்ஸ் நதிங் பட் ஈவன். சின்ஸ் ஈவன் பிளஸ் ஈவன் வந்து உங்களுக்கு ஈவன் கொடுக்குது. ஈவன் பிளஸ் ஈவன் ஈவன். இந்த ஈவனையும் இந்த ஈவனையும் ஆட் பண்ணீங்கன்னா, இந்த ஈவனையும் பிளஸ் இந்த ஈவனையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈவன் தான். ஓவரால் ஈவன் தான் வருது. ஸோ இப்போ ஆட் பிளஸ் ஆட் வந்து உங்களுக்கு ஈவன் தான் கொடுக்கும். நம்ம ஏற்கனவே இதுவும் பார்த்துருக்கோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 3 பிளஸ் 5 8. இது ரெண்டும் ஈவன். பட் அவுட்புட் வந்து உங்களுக்கு ஆட். அதாவது ஆன்சர் வந்து ஆட். ஆன்சர் வந்து ஈவன். ஆட் பிளஸ் ஆட் கிவ்ஸ் யூ ஈவன் நம்பர். இது ஈவன். அதே மாதிரி 5 பிளஸ் 7 பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் ஆடு. பட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஈவன் வருது. ஈவன். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ பேசிக்காக நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 1 2. ஸோ ஆட் பிளஸ் ஆட் ஈவன். ஆனால் மறுபடியும் ஈவன் பிளஸ் ஆட் உங்களுக்கு ஆடு தான் வரும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஈவன் பிளஸ் ஆட்னா லெட்ஸ் 2 பிளஸ் 3ன்னு வச்சுக்கோங்களேன், 5 வரும். இல்லை 2 பிளஸ் 7 வச்சுக்கோங்களேன், 9 வரும். ஸோ இது ஈவனு, இது ஆடு. ஸோ ஈவன் பிளஸ் ஆட் கிவ்ஸ் யூ ஆட். ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. இப்போ 2 பிளஸ் ஆடு பிரைம் நம்பர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ 2 பேசிக்கா ஈவன். ஸோ ஈவன் பிளஸ் ஆடு தான் அவன் கேட்கறான். பேசிக்கா அந்த கொஸ்டினோட அர்த்தமே என்னன்னா ஈவன் பிளஸ் ஆடு. ஸோ ஈவன் பிளஸ் ஆடு எப்போதுமே ஆடு தான் உங்களுக்கு. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் தப்பு. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் தப்பு. ஏன்னா 2ன்றது ஈவன் நம்பர் தான் பேசிக்கா. ஸோ 6th கொஸ்டின் ஆன்சர் ஏ தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இப்போ 7th கொஸ்டின் போயிடலாம். அதாவது லாஸ்ட் கொஸ்டின் இந்த எக்ஸசைஸ்ல இருந்து. அவன் என்ன கேட்கறான்னா, ஆர் ஆல் பிரைம் நம்பர்ஸ் ஆட் அப்படின்னு கேட்கறான். எல்லா பிரைம் நம்பரும் ஆடான்னு கேட்கறான். ஸோ இதுல ஒரே ஒரு சின்ன பிரச்சனை மட்டும் தான் இருக்கு. 2 இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ 2 இஸ் தி ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். தி ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கவுண்டர் ஆர்குமெண்ட் மாதிரி சர்வ் ஆகுது. 2 இஸ் தி ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர்னால 2 பிரைம் நம்பர் பேசிக்கா அது ஈவன். ஸோ நீங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் இதை கான்ட்ரடிக்ட் பண்றதுனால, சின்ஸ் தி ஸ்டேட்மெண்ட் இஸ் பீங் கான்ட்ரடிக்டட்னா அதாவது கவுண்டர் ஆர்குமெண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. சின்ஸ் கவுண்டர் ஆர்குமெண்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் பர்ஃபெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லா. அதனால என்னதுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ கான்ட்ரடிக்டட் அழிச்சிடலாம். ஸோ ஒன்லி கரெக்டாக எழுதிடுறேன். ஒன்லி பிரைம் நம்பர். 2 இஸ் த ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர். ஸோ ஃபார் ஆல் பிரைம் நம்பர்ஸ் ஆட்னா இது நோ. ஸோ ஒரு பெரிய நோ போடுங்க. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். கரெக்டான ஆன்சர் பி தான். ஸோ பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இப்போ ஓகே, இப்போ இந்த 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம்னா இதான் பார்க்க போறோம். ஃபைண்டிங் த பிரைம் நம்பர்ஸ் பை சீவர்ஃப் எரட்டோஸ்தீனஸ் மெத்தட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ பிரைம் நம்பர்ஸ் மார்க் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் 5 நம்பர் மார்க் பண்ணிடலாம். 5 பிரைம் நம்பர். ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர்ஸ் 2 3 5 7 11. ஓகேவா, மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதோட மல்டிபிள் அப்படியே எலிமினேட் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். இவ்வளவுதான் இந்த மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரைட் மார்க் இன்ஃபேக்ட் மார்க் அ ஃபியூ பிரைம் நம்பர்ஸ். mark a few prime numbers mark a few prime numbers எப்படி எழுதுனா numbers and eliminate its multiples. ஏன்னா அதோட மல்டிபிள்ஸ் எல்லாமே காம்போசிட் தான். ஸோ இட் ஹாஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். பிரைம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வெறும் 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். அதான் பிரைம் நம்பர் சொல்லுவாங்க. ஆனால் அதோட மல்டிபிள்ஸ்க்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் கிடையாது. மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா பிரைம் நம்பரோட மல்டிபிள்னாலே அந்த பிரைம் நம்பரும் ஒரு ஃபேக்டர்ல வந்துடும். ஸோ இப்போ 2 இஸ் அ பிரைம் நம்பர். ஆனால் 2ஓட மல்டிபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 6 8 10. இது எதுவுமே பிரைம் நம்பர் கிடையாது. எல்லாமே காம்போசிட் தான்.
ஏன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் டூவே வந்துடுது. டூவே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் வந்து அது தவிர ஒரிஜினல் 1,4 இதுக்கு இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1,6 ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. டூவை தவிர. ஸோ பேசிக்காக அதுலேயே 3 ஃபேக்டர் வந்துடுது உங்களுக்கு. ஸோ டூ ஒன்றும் ஒரிஜினலாக ஒரு ஃபேக்டர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருது எல்லாத்துக்குமே. ஸோ இதோட மல்டிபிள்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ எலிமினேட் இட்ஸ் மல்டிபிள்ஸ் அவ்வளோதான். மார்க் அ ஃபியூ பிரைம் நம்பர்ஸ் எலிமினேட் இட்ஸ் மல்டிபிள்ஸ் அவ்வளோதான். எலிமினேட் இட்ஸ் மல்டிபிள்ஸ். ஸோ அதான் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவன் ஒரு 5 மார்க் பண்ணிட்டு அப்புறம் அதோட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். ஸோ இவ்வளோதான் இந்த மெத்தட் அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆக்சுவலி என்னன்னு சொல்லிடுறேன். sieve of எரட்டோஸ்தீனஸ்னா என்னன்னா இட்ஸ் an algorithm to find prime numbers up to a certain limit. To find algorithm to find prime numbers up to a certain limit. Up to a certain limit அவ்வளோதான். ஸோ இதான் அந்த அல்காரிதமோட யூஸ் பர்பஸ் இதான். ஸோ நான் ஃபுல்லாக மார்க் பண்ண போகிறது இல்லை இதை, ஏன்னா ஆன்சர் இவனே கொடுத்துட்டான், புக்லேயே கொடுத்தாச்சு ஆன்சரை. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படியே. ஸோ நான் ஒரு டூக்கு மட்டும் பண்ணுறேன். ஸோ டூவோட மல்டிபிள்ஸ்லாம் மார்க் அடிச்சுக்கிட்டே வந்திருக்கேன். 2 6 4 6 8 10 18 இல்லை 12 அது மாதிரி அடிச்சுக்கிட்டே வந்திருக்கேன். ஃபுல்லாக பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்சுவலாக. 16 18 20. ஸோ இதுதான் பேசிக் மெத்தடு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்பிரஸிங் நம்பர் அஸ் த சம் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதை பண்ணிடலாம். ஸோ எனி நம்பர் கிரேட்டர் than 3 கேன் ஆல்வேஸ் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் த சம் ஆஃப் 2 ஆர் மோர் பிரைம் நம்பர்ஸ். ஸோ இப்போ எப்படி சொல்றான்னா 42. இன்ஃபேக்ட் நம்ம என்ன பண்ணலாம், இது அப்புறமா பார்க்கலாம். எக்ஸ்பிரஸிங் நம்பர் அஸ் சம் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இது முடிச்சிட்டோம். அப்புறம் இதுவும் பார்த்துட்டோம். இந்த 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இந்த எக்ஸசைஸ்லேருந்து, அதாவது இந்த எக்ஸசைஸ்லேருந்து. ஸோ கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் ஆன் ஆட் ஈவன் பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ்லேருந்து லாஸ்ட் 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம இந்த ஆல்கிரிதம் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஆல்கிரிதம் பார்த்துட்டோம். ஃபைண்டிங் த பிரைம் நம்பர்ஸ் பை sieve of எரட்டோஸ்தீனஸ் மெத்தட், அந்த மெத்தடு பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இது வரைக்கும் போதும். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம், இதான் பண்ண போறோம். எக்ஸ்பிரஸிங் நம்பர் அஸ் த சம் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.